உலகத் தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வேணும்னா அது கம்போஸ்ட் தாங்க. நம்ம எல்லாராலையும் கம்போஸ்ட்டை ஈஸியாக வீட்டில் செஞ்சிட முடியுங்க. எல்லாருக்கும் செடி வைக்கிற ஆர்வம் அதிகமாக இருக்குது. அதனால் கம்போஸ்ட் சீக்கிரம் ரெடியானால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? எனக்கும் உங்களை மாதிரி சீக்கிரம் கம்போஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படின்ற ஆசை எப்போவுமே இருக்குங்க. அதனால் இந்த வீடியோவில் கம்போஸ்ட் எப்படின்னா சீக்கிரம் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். குறைந்த நாள்லேயே கம்போஸ்ட் செய்யணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த பதிவு மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்குங்க. இந்த பதிவில் கம்போஸ்ட் செய்ய எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சு மற்றும் கம்போஸ்டோட முழு செய்முறை விளக்கமும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்களோட தேவைக்கு ஏற்ப கம்போஸ்ட் செய்கிறதுக்கு தண்ணீரை சேகரித்து வைக்கிற பெரிய பெரிய பேரல்ஸ், பிளாஸ்டிக் பக்கெட்டுகள், செடி வைக்கிற தொட்டிகள், பெயிண்ட் பக்கெட்டு, இந்த மாதிரி எதில் வேணுனாலும் செய்யலாங்க. நான் செடிகள் வைக்கிற தொட்டிலேயே கம்போஸ்ட் செஞ்சுருக்கேங்க. தொட்டியோட ஹோல்ஸ் மேலே கல் வச்சுட்டு கொஞ்சம் மண் போட்டுக்கோங்க. மண் இல்லைன்னா ஆல்ரெடி செஞ்ச கம்போஸ்ட் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ கிச்சன் வேஸ்ட்டில் வர காய்கறி பழத்தோல்களை எடுத்திருக்கோம். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். என்னென்ன காய்கறிகள் எடுத்துக்கலாம், எதெல்லாம் சேர்க்கலாம், எதெல்லாம் சேர்க்கக்கூடாது கம்போஸ்டில், ஏன் இந்த காய்கறி பழத்தோல்களை சின்ன சின்னதாக கட் பண்ணணும், கம்போஸ்ட் தொட்டிகளை எங்கே வைக்கணும், இந்த மாதிரி இன்னும் நிறைய கேள்விகளுக்கான பதில்களை டிடிஸ் சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ தெளிவாக போட்டிருக்கேங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இந்த கம்போஸ்ட் வீடியோவை தான் முதலாக பார்க்குறீங்கன்னா இதை பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தாங்க இந்த பதிவு. சரிங்க, இப்போ கிச்சன் வேஸ்ட் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு முடிச்சாச்சு. அடுத்து தோட்டத்தில் இருக்க காய்ந்த இலைகள், சின்ன சின்ன குச்சி இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் மோர் சேர்த்துக்கலாங்க. மோர் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மண் போட்டுக்கலாம். கிச்சன் வேஸ்ட் நிறைய சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா இப்போ அடுத்த பாதியை சேர்த்துக்கலாங்க. முன்னாடி சொன்ன மாதிரியே கிச்சன் வேஸ்ட்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து காய்ந்த இலை சருகுகளும் சிறிய குச்சிகளையும் சேர்த்துக்கலாம். மற்றொரு வீடியோவில் கிச்சன் வேஸ்ட்டுக்கு மேலே வேறு சில பொருட்களை சேர்த்துருப்பேங்க. இந்த கம்போஸ்டில் வெறும் தோட்டத்து கழிவுகள் மட்டுமே சேர்க்குறேன். இந்த மாதிரி சிறிய குச்சிகள் இருந்ததுன்னா கொஞ்சம் உடைச்சு போட்டுக்கோங்க. அடுத்து இதுக்கு மேலேயும் கொஞ்சம் மோர் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மண் சேர்த்துக்க போகிறோம். இதே மாதிரி லேயராக தொட்டி முழுசும் ஃபில் பண்ண போகிறேங்க. கம்போஸ்ட் செய்ய ஆரம்பிக்கும் போது கிச்சன் வேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் இதில் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. 4-5 நாளோட கிச்சன் வேஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா போதும், தொட்டி முழுசும் ஃபில் பண்ணிடலாங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க முறையை அப்படியே பயன்படுத்தி நீங்களும் உங்கள் வீட்டில் கம்போஸ்ட் செஞ்சு பாருங்கள். உங்கள் கம்போஸ்ட்லேயும் பேட் ஸ்மெல் எதுவும் வராதுங்க. தேவையில்லாத பூச்சிகள், எறும்புகள் இந்த மாதிரி எதுவுமே உங்கள் கம்போஸ்ட்லேயும் வராமல் இருக்குங்க. சமையலில் சேர்க்கிற பொருட்களும் செய்முறையும் ஒரு சுவையான உணவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தாங்க கம்போஸ்ட்டுக்கு. சரியான முறைகளை பின்பற்றி கம்போஸ்ட் செய்யும் போது இவ்வளோ ஈஸியாக கம்போஸ்ட் செய்கிறது அப்படின்னு நமக்கே புரியுங்க. அதனால தான் படிப்படியாக என்னென்ன செஞ்சேன் அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பப்போ தண்ணி ஊற்றணும், எப்பப்போ தொட்டியை கிளறி விடணும் அப்படின்ற எல்லா விஷயமும் இந்த பதிவில் இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கேங்க. இப்போ தொட்டி முழுசாக ஃபில் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் மண் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்க போகிறேன். அதிகப்படியான தண்ணீர் சேர்க்கக்கூடாதுங்க, தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம். தொட்டி முழுசும் நிரப்பிட்டு மண்ணுக்கு மேலே மோர் தெளிச்சிடாதீங்க, தண்ணி மட்டும் போதுங்க. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் ஒரு அட்டையை வச்சு மூடி விடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மண்ணுக்கு மேலே தோட்டத்து கழிவுகளான காய்ந்த இலைகளும் குச்சிகளையும் இதுக்கு மேலே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தோட்டத்து கழிவுகளை சேர்க்கும் போது அட்டையை வச்சு மூட வேண்டிய அவசியம் இல்லைங்க.
இப்போ கம்போஸ்ட் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ நாம் பார்க்க போகிற ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கம்போஸ்ட் ரெடியாக எனக்கு அதிகப்படியான நாள் எடுக்கலைங்க. கம்போஸ்ட் தொட்டியை நிரப்பிட்டதுக்கு அப்புறமா என்னென்ன செஞ்சேன், இது செய்ய எனக்கு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்றத இப்போ பார்க்கலாங்க. டிடிஸ் சேனல் வீடியோஸ் எல்லாருக்கும் ஈஸியாக தெளிவாக புரியணும் அப்படின்றதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோஸும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் சப்போர்ட்டை தெரிவிக்க subscribe the channel. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த காய்ந்த இலைகளுக்கு கீழே பாருங்க, நல்லா கருப்பா இருக்கு. இந்த மாதிரி கிளறி விடும்போது சுத்தமா ஸ்மெல் எதுவுமே வரலைங்க. இந்த காய்களும் பழங்களும் மக்குவது நல்ல வாசனை மட்டும்தாங்க கொடுக்குது. இந்த வாசனை கூட இந்த மாதிரி கிளறி விடும்போது மட்டும்தாங்க வருது. கம்போஸ்ட் தொட்டிக்கு பக்கத்துல போகும்போது கூட வரலைங்க. இப்ப மேல இருக்க பாகத்தை மட்டும் வெளியே எடுத்துட்டு இன்னும் கீழே எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இதோ பாருங்க, இவ்வளோ கருன்னு உரம் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு. நம்ம மேலே இருந்து பார்க்கும்போது ஈரப்பதம் இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பாருங்க, ஈரப்பதம் நல்லாவே இருக்கு. அப்படியே இப்போ தொட்டி முழுசுமே கிளறி விட்டுட்டேங்க. அப்போதான் நல்ல காற்றோட்டம் இருக்கும். இதில் இன்னும் மக்காமல் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதுளம் பழத்தோட தோல் நல்லா திக்காக இருக்கனால இது மக்குவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. இந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் பேப்பருங்க. தோட்டத்து கழிவுகள் கூட போடுற குச்சிகள் எல்லாம் கம்போஸ்டாக கொஞ்சம் காலம் எடுத்துக்கோங்க. ஆனால் காய்ந்த இலைகள் பூக்கள் எல்லாம் ரொம்ப வேகமாக மக்கிடும். உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், தொட்டி முழுசும் கிச்சன் வேஸ்ட் போட்டு மூடிட்ட பிறகு என்னென்ன பண்ணேன் அப்படின்னு. அது என்னென்னு பார்க்கலாங்க. தொட்டி முழுசும் நிரப்பிட்ட பிறகு 3 நாள் கழித்து வந்து ஒரு முறை லேசாக தண்ணி தெளித்து விட்டுட்டு தொட்டியை கொஞ்சம் கிளறி விட்டேங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து மறுபடியும் தொட்டியை கிளறி விட்டுட்டேங்க. இந்த முறை தண்ணி எதுவும் தெளிக்கலைங்க. அதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சாச்சு. இந்த அளவுக்கு கம்போஸ்ட் ரெடியாக எவ்வளோ நாள் ஆகியிருக்குன்னு பார்க்கலாமா. முதல் நாள் 3/4 தொட்டி நிறைவு செஞ்சாச்சுங்க. 3வது நாள் முழு தொட்டியும் நிறைவு செஞ்சாச்சுங்க. 7வது நாள் லேசா தண்ணீர் தெளிச்சு தொட்டியை கிளறி விட்டாச்சுங்க. 9வது நாள் தண்ணீர் தெளிக்காம கிளறி விட்டாச்சுங்க. இப்போ இந்த பதிவுல பார்த்த 3/4 பதம் கம்போஸ்ட் தயாராகிறதுக்கு மொத்தம் 14 நாள் தாங்க ஆயிருக்கு. இப்போ லேசா தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு முன்னாடி இருந்தபடியே தோட்டத்து கழிவுகளை அப்படியே மூடி வைக்க போறேங்க. இன்னும் கொஞ்ச நாள்லயே கம்போஸ்ட் ரெடி ஆகிடுங்க. அந்த அப்டேட் என்னன்னு பார்க்கறதுக்கு தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இப்போ நம்ம வீட்டிலையே ஒரு தொட்டி முழுசும் கம்போஸ்ட் உரத்தை ஈஸியாக ரெடி செஞ்சிட்டோங்க. இதையே நம்ம கடையில் வாங்கினோன்னா அது ஆர்கானிக்காக இருக்கும் அப்படின்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஆர்கானிக் உரம் தான் அப்படின்னு அவங்க சொன்னாலுமே அதில் ஏதாவது கலப்படம் இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் நம்ம ஒரு சிலருக்கு வரதாங்க செய்யும். நம்மளே இந்த உரம் தயாரிக்கும் போது நம்ம கம்போஸ்டில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியறதுனால செடிகளுக்கு அதை போடும்போது நமக்கு ஒரு பெரிய திருப்தியே இருக்குங்க. செடிகளும் ஆர்கானிக் முறையில் ஆரோக்கியமாக வளர்கிறத பார்க்கும்போது நமக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குங்க. மேலே இது போல் குச்சியெல்லாம் போட்டு நல்லா பேக் பண்ணி வைக்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்குங்க. சீக்கிரமாக காஞ்சி போகாது. அது மட்டும் இல்லாமல் இதையெல்லாம் மீறி எந்த ஈயும் கொசுவும் உள்ளே போகாதுங்க. இது மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். எல்லார் வீட்லேயுமே அதிகமாக வர்றதே கிச்சன் கழிவுகள் தாங்க. அந்த கழிவுகளை குப்பையில் தூக்கி போடாமல் அப்படியே தொட்டியில் போட்டால் ₹1 கூட செலவு இல்லாமல் ஆர்கானிக்காக உரம் தயாரிச்சிடலாங்க. இது நம்ம வீட்டுக்கும் நாட்டுக்கும் செய்கிற நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறிய நல்ல விஷயங்க. சேனலில் ஆல்ரெடி போட்டிருந்த கம்போஸ்ட் வீடியோ பார்த்துட்டு பல பேர் கம்போஸ்ட் வெற்றிகரமாக செய்ய ஆரம்பித்தாச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அதை படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இந்த மாதிரி மேலும் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இப்போ இதுக்கு மேலே தண்ணி தெளிச்சதுனால கார்ட்போர்ட் அட்டையை வச்சு மூடிட போகிறேங்க. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு இருக்க சந்தேகங்களையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. உங்களோட கிச்சன் வேஸ்ட் எல்லாம் கம்போஸ்டாக மாறி உங்கள் தோட்டத்தில் இருக்கிற அனைத்து செடிகளும் ஆரோக்கியத்தோடு இருந்திட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றொரு உபயோகமான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேங்க. நியூ வியூவர்ஸ், என்னோட எல்லா வீடியோஸும் பார்க்க சேனல் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பதிவுமே ரொம்பவும் உபயோகமாக இருக்குங்க.
உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.